ஒருவேளை அந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிந்த பிறகு திரும்பவும் ஃபில் ஆகாத சீட் இருந்ததுன்னா கட் ஆஃப் குறைக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதில் 50% ஆஃப் சீட் கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நம்மளுடைய அரசு வழக்கறிஞர்கள் வாதாடி இந்த வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடோட இந்த மருத்துவத்துறை, இந்த மெடிக்கல் அட்மிஷன், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அட்மிஷனில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். அதனால் இதையும் நான் மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பல்வேறு விஷயங்களில் பல்வேறு துறையில் நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஏழை மக்களுக்கும் ஒரு தரமான மருத்துவ வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தினந்தோறும் நம்ம முழு மூச்சை நம்ம செயல்பட்டுருக்கோம். முயற்சி கண்டிப்பாக தொடரும். ஒன்று மட்டும் நான் நிச்சயமாக சொல்வேன், இந்த 5 வருட முடிவில் கண்டிப்பாக அனைவரும் பாராட்டத்தக்க அளவுக்கு ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். இதுதான். அப்புறம் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலும் இப்போ ஒரு ஆட்ஹாக் கமிட்டியில் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்படி மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் நம்ம மாநிலம் கண்டிப்பாக மருத்துவ அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மெடிக்கல் ரிலேட்டட் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திலையும் நம்ம சிறந்து விளங்கணும். இந்த மாதிரி இதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம், அந்த ஆட்ஹாக் கமிட்டி ஏன் வந்தது, இந்த கோர்ட் கேஸ் எதனால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம அந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதன் பொருட்டும் இதன் சார்பாகவும் உரிய முடிவு எடுக்கப்படும். மருத்துவ நிர்வாகமும் தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இது ஏன் இது முக்கியம்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் முன்னெடுக்கிறது உண்மையிலுமே பாராட்டுக்குரியது. ஒரு டாக்டர்ஸ்க்கு என்னதான் அவங்க ஒரு சமூக ஒரு அந்தஸ்து இருந்தாலும், அவங்க நிறைய ஏர்ன் பண்ணாலும், இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையும் ஒரு உந்து சக்தியும் கொடுக்கும். இதை பார்த்து இன்னும் மற்ற டாக்டர்ஸ்லாம் இன்னும் நாமளும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஒரு கலைஞனுக்கு ஒரு அவார்ட் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி ஒரு மருத்துவருக்கும் இந்த மாதிரி அவார்டு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அதனால தான் நம்ம அரசு சார்பிலையும் அந்த டாக்டர்ஸ் டே அன்னைக்கு நம்ம அரசு விருதுகளையும் நம்ம வழங்குவதற்கான முயற்சிகளை நம்ம எடுப்போம். அடுத்த வருஷம் நம்ம டாக்டர்ஸ் டே அன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பாகவும் பெஸ்ட் டாக்டர்ஸ் அவார்டை நம்ம கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுப்போம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுட்டேன். இந்த வருஷம் என்ன ஸ்பெஷலாக ஒரு 5 இளம் டாக்டர்ஸ்க்கும் நம்ம அவார்டு கொடுத்துருக்கோம். அதனால் அதுக்கும் ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா எப்போவுமே டாக்டர்ஸ் அவார்ட் பார்த்தீங்கன்னா அவங்க நியர் எண்ட் ஆஃப் த கெரியரில் ஒரு 60 இயர்ஸ் அப்போ கொடுக்குறப்ப நல்ல விஷயம் தான். அவங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், ஒரு யங்கர் ஏஜில் இருக்கிற டாக்டர்ஸ் கொடுக்குறப்ப அவங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இந்த முன்னெடுப்பையும் நான் மனமாக நான் பாராட்டுறேன். அப்புறம் நான் இறுதியாக இந்த டாக்டர்ஸ் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிற மாதிரி, டாக்டர்ஸ்லாம் சமூகத்தில் நம்ம பெரிய லெவலில் மக்கள் டாக்டர்ஸ்க்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அதற்கான பொறுப்பு நமக்கு கூடுதலாக இருக்குது. நான் எந்த மேடையில் சொல்கிறப்போ நான் சொல்லுவேன், நான் ஒரு டாக்டராக இருந்தேன், அப்புறம் ஒரு சிவில் சர்வீஸில் இருந்தேன், அப்புறம் இப்போ பாலிடிக்ஸில் இருக்கேன். இந்த 3 ஃபீல்டை கடந்து வந்தாலும் நான் பெருமையாக சொல்கிறது என்னென்னா, என்னுடைய அடிப்படை அடையாளம் நான் ஒரு டாக்டருங்கிறது தான். அதனால் எனக்கும் எனக்கு இந்த நேரத்தில் என்னோட தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரினியூவல் பண்ண அனைவருக்கும் என் மனமாக நன்றி. ரொம்ப நாளாக என்னோட மெடிக்கல் கவுன்சில் நம்பரை நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மறந்துட்டேன். அதனால் என்னால் ரினியூ பண்ண முடியல. அதனால் என்னோட நம்பரை ரினியூ பண்ணி கொடுத்த டாக்டர்ஸ்க்கு மனமார்ந்த நன்றிகள். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஒரு டாக்டர்ஸுக்கு. நம்ம சமூகத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது. நம்ம எத்திக்கலாக நம்ம இன்னும் நம்மளோட ப்ராக்டிஸில் இந்த எத்திக்ஸுங்கிற அந்த காம்பனண்ட்டை இன்னும் அதிக அளவில் அந்த மருத்துவத்துறைக்கான அந்த ஒரு மாண்பையும் அந்த பெருமையும் நாம் கட்டி காக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை.